உறவுகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயம்தான் வந்து கான்ஃப்ளிக்டாகவே போயிருக்கு. இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நபிமார்கள் வாரியாக நம்ம பார்த்தோம்னா அழகாக வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. முதல்ல நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்புடைய அந்த கான்ஃப்ளிக்ட் தான் வருது. அதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நூ அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க அந்த மக்கள்கிட்ட போய், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? அல்லாவுடைய மகத்துவம் எவ்வளோ மேலானவன், அந்த மேலாண்மையை ஏன் நீங்கள் வந்து உணர மறுக்கின்றீர்கள்? உண்மையில் அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்திருக்கான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் எவ்வாறு 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதையும், அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹ் உங்களை பூமியில் இருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்க செய்தான். பூமியிலிருந்து தான் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். 71ல் 13லேருந்து 17 வசனம். அப்போ இந்த ஆர்குமெண்ட் அவங்க வைக்கும்போது அந்த சமுதாயம் இதை மறுக்கவே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? இது எல்லாமே அல்லான்னு. அப்போ அல்லான்னு ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க? பிரச்சனை என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனைக்கு வந்தாங்க அவங்க? 7வது அத்தியாயத்தில் 59 வசனத்தில் இதே நூ அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், என்னுடைய சமுதாயத்தவரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை, மகத்தான ஒரு நாளின் வேதனை உங்கள் மீது வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். இப்போ இந்த இடத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்லலை. புரியுதுங்களா? அல்லாவை அறிமுகம்லாம் படுத்தலை. அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க, இங்கே அல்லாவுக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்படுங்க. இன்னும் கிளியரா அடுத்த இதுலேயே வந்து அல்லாஹ் இன்னும் கிளியர் இல்லையா? இன்னும் கன்ஃபியூஷன் தான் இருக்கா? அந்த மாடு என்னன்ட்டு, அது என்ன சைஸு, அது ஆம்பளையா பொம்பளையா, அது கலர் என்ன, அது என்ன உழுது இருக்கணுமா, ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இதாம்பா மாடு அல்லாஹ் சொல்கிறான். நூ கூறினார், என் அதிபதியை, இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் கான்ஃப்ளிக்ட். மேலும் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றியுள்ளார்கள். இவங்களுடைய லீடர்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் கான்ஃப்ளிக்ட். அல்லாஹ் வானம் பூமியை படைச்சான், ஆமாம் பிரச்சனை இல்லை. மழையோ தர்றான், ஆமாம் பிரச்சனை இல்லை. உயிர் கொடுக்குறேன், உயிர் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுலையுமே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? அந்த ஊரில் 2 சிஸ்டம் இருக்குது. சிலருக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. எல்லாருக்கும் சமமான உரிமைகள் அங்கே இல்லை. அப்போ இந்த கான்ஃப்ளிக்டில் வந்து இவர் என்ன சொல்கிறார்? நூ அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கட்டுப்படுங்கிறார். இவர் கட்டுப்படுறதுக்கு மீனிங் என்னன்னு அவங்களுக்கு புரியும். கட்டுப்பட்டால் என்ன அர்த்தம்? இன்னி வரைக்கும் வந்து இஸ்லாமை வந்து ஏன் அபூஜஹில்னால ஏற்றுக்கவே முடியல? ஒரே நாளில் அவனுக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் அவனுக்கு பிரச்சனை வரும். ஜமாத் தொழுகையில் பிலாலுக்கு பக்கத்தில் நிற்கணும். எப்படி முடியும் அவர்னால? அந்த தாருணத்துவாவுக்குள்ளே சப்ளை பண்ணுறதுக்கு வரும்போதே அவருக்கு அந்த வாஷிக்கு வந்து என்ன சொல்லுவோம், கடைசியாக விடுதலை ஆகிட்டு வருவா. அப்படி வந்து உட்காரும்போது, என்னதான் நீ சுதந்திரமானவனாக இருந்தாலும் வெளியே போடாமல். அப்போ பிலால் வந்து முதல்ல சொல்லுவார், உனக்கு விடுதலை வேணும்னா இஸ்லாத்தை ஏற்றுக்குவோ, இங்கே வந்து சமத்துவம் வந்து கிடைக்காதுன்ட்டு.